போலீஸ் 30 வருஷமா தேடிட்டு இருந்த ஒரு சீரியல் கில்லர் அவனாவே வந்து மாட்டிக்கிட்ட கதை கேளுங்க. அமெரிக்கால இருந்தவன் பொறுப்பா சர்ச்சுக்கு போற அப்பாவாவும் தினமும் ஆபீஸ்க்கு போயிட்டு ஒரு ஆபீசராவும் இருந்த இவன் மேல யாருக்குமே சந்தேகம் வரல. ஆனா நைட்ல மக்களை கொலை பண்ற ஒரு சீரியல் கில்லராவும் இருந்திருக்கான். இவன் கொலை பண்றதோட மட்டும் நிறுத்தாம ஒவ்வொரு முறையும் கொலை பண்ணிட்டு போலீஸ்க்கே லெட்டர் எழுதி அனுப்பியிருக்கான். அப்போ திடீர்னு ஒரு 14 வருஷத்துக்கு எந்த ஒரு லெட்டரும் மர்டரும் போலீஸ்க்கு வரல. இதனால அவன் இந்நேரம் இறந்திருப்பான போலீஸ் அவனை தேடுறதை நிறுத்துறாங்க. அப்போ திரும்பவும் ஒரு லெட்டர் அவங்ககிட்ட இருந்து போலீஸ்க்கு வருது. அதுல என்ன மறந்துட்டீங்களான்னு எழுதி இருக்கு. அதுக்கு பின்னாடி இன்னொரு லெட்டர்ல நான் வேணா ஃபிளாப்பி டிஸ்க் உங்களுக்கு அனுப்பட்டுமா, அப்பயாச்சும் நீங்க என்ன கண்டுபிடிப்பீங்களான்னு கேள்வி கேட்கறான். போலீஸ் ரொம்பவே ட்ரிக்கியா இல்ல அது ரொம்ப சேஃபானது, வேற ஏதாச்சும் அனுப்புங்கன்னு கேட்டிருக்காங்க. டெக்னாலஜி வளர்ந்ததே தெரியாதவன் போலீஸை நம்பி அந்த ஃபிளாப்பி டிஸ்க் அனுப்பி விடுறான். அது ஒன்ஸ் போலீஸ் கையில வந்ததும் அதுல இருக்க மெட்டா டேட்டாவை அனலைஸ் பண்ணி அவனை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க. நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்த சீரியல் கில்லரோட பேரு டென்னிஸ் ராடர். சரியா 2005 அரெஸ்ட் பண்ண இவனை கோர்ட்ல நிப்பாட்டும் போது கோர்ட் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேக்குது, எதுக்காக நீங்க 14 வருஷமா எந்த கொலையும் பண்ணலன்னு. அதுக்கு அவன் என்னோட ஃபேமிலி கூட நான் பிஸியா இருந்துட்டேன்னு சொன்னதை கேட்டு ஒட்டுமொத்த அமெரிக்கன்ஸுமே ஷாக் ஆகுறாங்க.